நான் திருமணமான புதுதில் ஒரு 3வது நாள் கல்யாணம் முடிச்சு எங்கள் மாமியார் வீட்டுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் மாமியார் வீடு வரப்போகுது. பாஸ்டர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு. இறங்கின உடனே தனியாக கூப்பிட்டாரு. இவர் என்னடா தனியாக கூப்பிட்றாரு, ஏதோ சீக்கிரம் சொல்ல போகிறாருன்னு போனேன். எங்கள் அம்மா அப்பா முன்னாடி நான் உன் கூட பேச மாட்டேன், உன் கூட உட்கார மாட்டேன், நீ கோவிச்சுக்காத என்னாரு. இது என்னடா இது? ஏன்னா எங்கள் அம்மா அப்பா முன்னாடி உட்காந்துக்கிட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு குத்திக்கிட்டு இருந்தாரு. அவங்க அம்மா அப்பா முன்னாடி ஏன் அப்படி இருக்க மாட்டாரு? மரியாதையானு கேட்டேன். மரியாதைலாம் இல்லை, மரியாதைலாம் இருக்கு. எங்கள் ஊருக்காரங்க ஒரு மாதிரி பேசுவாங்க. அது என்ன ஒரு மாதிரி? நம்ம என்ன லவ்வா பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணம் தானே பண்ணோம், அதெல்லாம் உனக்கு புரியாது. பொண்டாட்டி தாசன்னு சொல்லிடுவாங்க. என்ன தாசனா? அந்த வார்த்தையை கேள்வி பட்டதே இல்லை. அதனால சரி எவ்வளோ நேரம் அப்படி இருப்பீங்க? ஊருக்கு போகிறது வர அப்படிதான் இருப்பேன். ஓட பாவி, எனக்கு எங்க மாமியார் பேசுற தமிழும் புரியாது, முக்காவாசி மலையாளம், ஒருத்தர் மூஞ்சியும் தெரியாது. நீ அறியாத புதிய ராஜன் தோன்றுவார் மாதிரி வந்தார். வாழ்க்கையில சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது. அதுக்கு முன்னாடி போனும் பேசுனது கிடையாது. எங்க மாமியார கல்யாண மேடையில தான் மாமியார் மாமனாரையே பார்த்தேன். ஆண்டி மாமாவை பார்த்தா எங்க அப்பா பொண்ணு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே மூஞ்சி எங்க வீட்டுக்கார மூஞ்சி. தீவு மாதிரி இருக்கு அந்த ஊரு. அந்த ஊரை பார்த்தா இந்த ஊர் மாதிரியே இருக்காது, ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கும். வந்தவங்களுக்கு தெரியும், ஒரே மரமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த பட்டணம். எல்லா சாப்பாடு கலாச்சாரம் எதுவுமே நான் கற்பனை பண்ண முடியாத மாதிரி ஒரு ஊர். ஒரு ஜீவனை நம்பி போனா அந்த ஜீவன் நட்டாத்துல கை விட்டுட்டு பேச மாட்டேன், இப்படி பட்டம் சுமர். என்னால ஒரு நிமிஷம் அங்க இருக்க முடியல. இந்த நிமிஷம் வீட்டுக்கு போகணும்னு இருக்கு. எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் சொல்றது, ஆனா ஏத்துக்கவே முடியல. இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்னமோ வீட்டுல ஒரு நாய் இருந்தா கூட தொட்டுட்டு போவோம். அவர் பாட்டுக்கு போறாரு, அவர் பாட்டுக்கு வர்றாரு. எங்க மாமியார் வந்து வரி வரியா பேசுறாங்க, ஒரு வார்த்தை எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதை கண்டுபிடிச்சிட்டு அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, எங்கேயும் கூட்டு போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஒரு பேப்பர்ல கோணக்கையெழுத்துல டோன்ட் வரி சூன் வில் மூவ்னு எழுதி கொடுத்தாரு. சீக்கிரமா நம்ம வெளியே போயிடலாம், டோன்ட் வரின்னு எழுதி அதையா கொடுக்கறதுக்கு அவர் பட்ட பிரயாசம் இருக்கு பாருங்க. ஐயோ, குட்டி போட்ட போன மாதிரி இன்னும் இப்படி திரியுதாரு. இன்னொன்னு அங்க வைக்கிறது இங்க வைக்கிறது அப்படி தூக்கி போட்டு என்ன பிரிச்சு பார்த்தா லெட்டர் கோணக்கையெழுத்துல. எனக்கு ஐயோ சாமி, இப்படியெல்லாம் இருக்குமா? ஆனா காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கும் சரி எங்க குடும்பத்துக்கும் சரி. மனைவி தானே, நினைச்சிட்டு போறாங்க. நான் இப்ப கேட்பேன், இப்ப என் பின்னாடி வரீங்களா, இப்ப பொண்டாட்டி தாசன் நினைக்க மாட்டாங்களா? நினைச்சிட்டு போட்டாங்களா? இப்போ தாங்கிதான் ஆகணும். நானும் கணவரை தாங்கிதான் ஆகணும். தாங்கிறதுக்கு அவங்க பாத்திரமா இல்லைனா கூட, மனைவியை தாங்கிதான் ஆகணும். தாங்கிறதுக்கு பாத்திரமா இல்லைனா கூட, அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிமித்தம். அவங்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இன்னொரு ஆப்ஷன் ஆண்டவர் நமக்கு வைக்கல.